அருளோட ஒரு சீக்ரெட், ஐ திங்க் he liked one junior girl. சீக்ரெட் ஒன்று சொல்கிறேன்னா, அருளுக்கு வந்து நான் எங்கள் ஊரில் எங்கள் பங்காளி வீட்டு பொண்ணு அவங்க எம்எஸ்சி அக்ரி பண்ணியிருந்தாங்க. அவங்கள வந்து வரன்னு பார்த்தோம். அது ஸோ மெனி ரீசன், முக்கியமாக அவன் ஜப்பானில் இருக்கிறதான அவாய்ட் ஆகிடுச்சு. நான் அவர் பார்த்துட்டு அப்புறம் சொன்னேன், சித்தப்பா நீங்கள் ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிட்டீங்கன்ட்டு. நான் அட்டன் பண்ண ஒரே ஒரு சுயமரியாதை கல்யாணம் வந்து, ஸோ எல்லோரும் சும்மா பேசுவாங்க, பட் அவன் வந்து நிச்சயத்தில் நடத்திக்க ஆரம்பித்தான். அருள் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இயர் ரூம்மேட். அவனோட மெயின் யூனிக் இதுன்னா அவனோட தமிழ் பற்று. அவன் அப்பத்துலேருந்தே தமிழ் மேலே நல்ல ஆர்வம். நான் அவனை ஜப்பானில் போய் மீட் பண்ணப்பையும் பார்த்தா அவன் நிறைய தமிழ் புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கான். அதே மாதிரி அவன் பசங்களுக்கும் பேர் வந்து நல்ல தமிழ் பேராக வச்சுருக்கான். ஹீ ஸ்டார்டட் லைக் டிக்ஷனரிலாம் சேல் பண்ணுற மாதிரிலாம் ஒரு கேரியர் இருந்தது. அப்புறமா வந்து விஆர்பி பப்ளிகேஷன், அந்த புக்கில் நம்ம கேங் ஆஃப் பீப்புள் அவங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். விஆர்பி பப்ளிகேஷனில் அந்த புக்குக்கான டயக்ராம், ஆட்டோடெஸ்க் அதெல்லாம் வச்சுட்டு டயக்ராம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹீ லேர்ன்டு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அண்ட் ஹீ வென்ட் டு ஜப்பான். அப்புறம் அங்கே நல்லா செட்டில் ஆகிடுச்சு. ஹீ பிளஸ்டு வித் 2 sons அண்ட் ஒய்ஃப் கடலூர் பக்கத்துலேயே. ஆட்டோமொபைல் அருள், எனக்கு அவனை பற்றி ஒரு 3rd இயரில் இருந்தால் காலேஜில் தெரியும். அவனுடைய சொந்த ஊர் வந்து சிதம்பரம் பக்கத்தில் இருக்க பிச்சாவரம். ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல் வில்லேஜ். ரோடுக்கு 2 சைட்லும் பார்த்திங்கன்னா ரிவர் போகும். அவ்வளோ அழகான ஒரு ஊர். நீ வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் கமிட்டட். ஸோ அருளை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லனா, அருள் அன்பானவன், அமைதியானவன், அறிவானவன், கடின உழைப்பாளி. அருள் காலேஜ் முடிச்சிட்டப்புறம் 1 இயர் சென்னையில் இந்த ஜப்பானீஸுக்காக அவன், முரளி, அப்புறம் காலப்பூர், கணேஷ், இவனுங்கெல்லாம் கவுண்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து இங்கே நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த 1 இயர் ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறமா he went to ஜப்பான். இப்போ அவன் அங்கே ஐ திங்க் நடுவில் ஐஎம் கோழிக்கோடுலாம் ஒரு கோர்ஸ்லாம் பண்ணியிருக்கான், ஃபைனான்ஸ் கோர்ஸ்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ அவனோட வீடியோஸ்லாம் பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நல்ல கேம்பஸில் நல்ல வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டான். இனிஷியலாக பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் கோர்ஸ் அட்டன் பண்ணான். Now he is doing well in many aspects and he started his entrepreneurship journey. அவன் எந்த லெவல் போனாலும் அதே அருள் தான். ஸோ அதனால் அந்த விஷயம் இன்னும் மாறாமல் இருக்குது. விஷ் ஆல் தி பெஸ்ட் அருள். அருளை பற்றி சொன்னோன்னா அண்ணாமலை படம் தான் ஞாபகம் வருது. ஃப்ரம் டஸ்ட் டு ரீச்சிங் டு த டாப், யூ ஆர் ஒன் எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட் அருள். பாக்யராஜோட தாவணி கடவுள் படம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா 3 தங்கச்சிங்க. நம்ம காலேஜ் படிக்கும்போதே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. பட் எல்லா ஃபேமிலி பர்டன் எல்லாமே இருந்தும் அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு 3 தங்கச்சிக்கு நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவன் வந்து ட்ரஸ்ட் மூலிமா வந்து இன்றைக்கும் வந்து நிறைய பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ கொடுத்து சிறந்த கைகளை வந்து அதனால் கடவுள் வந்து இன்னும் அவனுக்கு நிறைய அருள் கொடுக்கணும். தேங்க்ஸ். அருளோட அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஊர் சுற்றினது தான் நிறையா எனக்கு சொல்ல முடியும். ஒன்று வந்து ஃபைனல் இயரில் இதுக்கு போயிருந்தோம், இந்த கொல்லிமலை ஹில்ஸு, அல்லது ஆகாய கங்கான்னு ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டோம். ஒரு 1500 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு பெரிய குரூப் போனோம். அருளும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 8 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அருள் வந்து என்ன பண்ணால் அந்த ஆகாய கங்கையில் இருக்கிற அந்த போல்டர்ஸ் இருக்கும் பெரிய அந்த ராக்கி, இதெல்லாம் அதில் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறிட்டான். அவனும் சூப்பராக இறங்கிட்டான். நானும் வந்துட்டு ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணேன், ஏறிட்டேன். ஆனால் இறங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா செட்டிக்குளத்துக்கு போயிருந்தோம். ஃபைனல் இயரில் தான் விஜயனுடைய ரிலேட்டிவ் வீடு. நான், விஜயன், மேகா அண்ட் அருள். 1 வீக் அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட். அதுக்கப்புறமா 2 years ago ஆவி ஆனந்த் நான் ஜப்பான் போயிருந்தோம். அக்கோனியன்ற ஒரு இடம் அருள் கூட்டு போயிருந்தோம். ஃபேமிலியோடு கூட்டு போயிருந்தான். தேங்க்ஸ் ஃபார் த ஹாஸ்பிட்டாலிட்டி அருள்.